அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராசாவை கண்டித்து அதிமுக போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எம்ஜிஆர் குறித்து பேசிய ராசாவை கண்டித்து அதிமுக போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எம்ஜிஆர் குறித்து பேசிய ராசாவை கண்டித்து அதிமுக போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. வரும் 9ஆம் தேதியன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராசாவை கண்டித்து அதிமுக போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. வரும் 9ஆம் தேதியன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ராசாவை கண்டித்து அதிமுக போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், மேலும் விவரங்கள். வணக்கம். அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்ட அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. திமுக எம்பியாக இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சருமான ராசாவை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அதிமுக சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு ராசா அவர்கள் பேசிய அந்த பேச்சு, எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசிய அந்த பேச்சு என்பது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது தொடர்பான விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட பிறகும் தொடர்ந்து அதிமுக தரப்பில் தங்களுடைய மானசீக குருவாகவும் தங்களுடைய கட்சியினுடைய நிறுவன தலைவராகவும் இருக்கக்கூடிய ஒருவரை பற்றி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கக்கூடிய எம்பி எப்படி இப்படி பேசலாம் என்று அவர்கள் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து ராசாவை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நீலகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அவிநாசியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராசா மன்னிப்பு கோரும் வரை நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை ஓயப் போவதில்லை என்றும் அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து மன்னிப்பு கேட்க மனமில்லாமல் திமிரோடு நடக்கும் ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து நீலகிரி மாவட்ட தொகுதிக்கு உட்பட்ட அவிநாசியில் அதிமுக சார்பில் வரக்கூடிய 9ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவில் EPS எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுகவினுடைய இந்த சுற்றறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவை, நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி, அவர்கள் தாயார் பற்றி பேசியதாக கடந்த தேர்தலின் போது ராசா அவர்கள் பேசிய பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழலில் எம்ஜிஆர் அவர்கள் பற்றி அவர் பேசிய பேச்சு என்பது இருதரப்பிற்கும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.